இதுல நம்ம புறா விடுறதே வந்து சந்தோஷம் தான். அதுல அந்த 30 புறா விடுறதுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுல 30ல ஒரு இடத்துல நம்ம இருந்தாலே சந்தோஷம் தான். அண்ட் இந்த இந்த கைண்ட் ஆஃப் காம்படிஷன் ரொம்ப ஹெல்தியானது எல்லா ஃபேன்சியர்ஸ்க்கும். அண்ட் இந்த கிளப் ஆர்கனைசர்ஸ்க்கு குறிப்பாக ப்ளாய்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு என்கிட்ட. நீங்கள் வந்து ஒரு கலெக்டிவாக எல்லாரையும் ஒன்றா அரவணைச்சு இந்த கிளப்பை கொண்டு போகணும். மெம்பர்ஸ் எல்லாருடைய ஒர்க்கையும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பிஜன் ஸ்போர்ட் டெவலப் ஆகணும்னா புது ஐடியாஸ் உள்ளே வந்தால் டெவலப் ஆகும். உங்ககிட்ட புது ஐடியாஸ் இருக்கு, நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கொலாபரேட்டிவா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதே போல ஃபேன்சியர்ஸுக்கும் ஒரு ஃபேன்சியர்ஸ் என்னன்னா, நான் வந்து ஒரு வருஷம் பூரா கஷ்டப்பட்டு என் புறா உங்க புறா அளவுக்கு நல்ல புறாவா இல்லாம இருக்கலாம். ஆனா நானும் வந்து உங்க அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒரு புறாவை ரெடி பண்ணிருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன்னா உங்ககிட்ட நான் பதில் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அந்த பதில் வந்து எனக்கு தேவைப்படுது. அந்த பதிலை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அது நான் வந்து ஒரு சாம்பியனா இருக்கணும் அல்லது ஒரு சீனியர் ஃபேன்சியரா இருக்கணும் அவசியம் இல்லை. நான் ஒரு சாம்பியனாவோ இல்லை ஒரு சீனியர் ஃபேன்சியராவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு ஃபேன்சியர். உங்க கிளப்ல நான் உங்க கிளப்ல சேர்ந்து உங்க கூட சேர்ந்து புறா நான் வந்திருக்கேன். அப்போ எனக்கு வந்து நீங்க சொல்றது பதில் நான் ஒன்று கேட்குறேன்னா எனக்கு அது அந்த உங்க ஆர்கனைசிங் கமிட்டிலேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பதில் நான் எதிர்பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா புது ஐடியாஸோடு வர்றவங்க அதை கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபேன்சியர்ஸ்க்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி புது ஐடியாஸோட வரும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்போ அதை நம்மளும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்கோர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவ்வளோ நாள் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம சைட்ல இருந்து அந்த சப்போர்ட்டை வந்து இந்த டீமுக்கு நம்ம கொடுத்தா இன்னும் அவங்களால பெட்டரா பண்ண முடியும். அப்கோர்ஸ் அவங்க மேல வைக்கிற விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். அதை அவங்க கரெக்ட் பண்ணிக்க தான் வேணும். கண்டிப்பா அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கிளப்போட சம்பந்தப்பட்டவங்க முக்கியமான சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல வர முடியாம போயிருக்கு. அது நம்ம கண்டிப்பா இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே அனலைஸ் பண்ணணும். அவங்களும் அனலைஸ் பண்ணணும், நம்மளும் அனலைஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கு ஹெல்ப்